நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆக கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கு 365 சாரி வேணும். அதுக்கப்புறம் நான் கேக்குற லேண்ட் வேணும். ஓகே, வீட்ல எத்தனை பேரு? நானும் அண்ணா அவ்வளவுதான். நீங்க அண்ணன் 2 பேர் தான். இப்போ எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு இருக்கு. சோ அதுல நீ இருக்கிற வீடு இப்ப இருக்க வீடு எனக்கு வேணும். அது இப்ப இருக்க வீடு வேணும் அவ்வளோ? சார் இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார். கீழ கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட் நிறைய வரும். நான் வேலைக்கே போகாம உட்கார்ந்து சாப்பிடுவேன். நார்மலா நான் ஏதோ டிமாண்ட் பண்ணல. மோஸ்டா எனக்கு வந்து காசா கிராண்டேல நீட் அ வில்லா. சோ அது நான் வந்து நார்மலா எப்பவுமே கேக்குறது. அதுக்கப்புறம் வந்து லைக் ஏற்கனவே இருக்காமா? இல்ல வாங்கி இனிமேல் வாங்கி ஃப்ரெஷ்ஷா. சோ நீட் அ நியூ ஹோம். அதுக்கப்புறம் வந்து லைக் கோல்டு அது பாரம்பரியமா they will do it, but I need some diamond necklace அந்த மாதிரி செட் நியூ collections. Then I want to go for white wedding. White Christian white wedding. பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. உண்மையிலே குழந்தைங்களை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றது இந்த சோஷியல் மீடியா நிறைய கற்றுக் கொடுக்குது. என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஹை லெவலில் இருந்தாலும் சரி, குழந்தைகிட்ட வந்து நம்ம இல்லாத மாதிரியே காமிச்சிக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம இருக்குன்ற காட்டுறதுனால தானே இவங்க இதெல்லாம் கேட்கணுன்ற தோணுது. நம்ம இல்லை அப்படின்னு இருந்தாவே அவங்களுக்கு அப்படி தோணாதுல அப்படின்ட்டு யோசிக்கிறேன். இந்த மாதிரி சொல்றவங்க பொண்ணு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும்னு தோணுது. கடைசி காலத்துல பசங்க தான் பாத்துப்பாங்க, பொண்ணுங்க வந்து அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க நீ தான் பாத்துக்கணும் அப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு, பையன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இது பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஃபியூச்சர்ல வந்து அவங்க ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டு அவங்க படுக்கை ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொண்ணுங்க தான் பாத்துக்கணும், நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்ல மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க கேட்கறத முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. பொண்ணுங்க சைன் பண்ணா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீங்க ஒரு இது பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்க அது ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையா எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இப்படி கேட்கணும்ட்டு மனசு வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்போ இவ்வளோ கேட்குறாங்கல்ல, இதே வார்த்தையா அவங்களுக்கு நாளைக்கு ஒன்று பிறக்கும்ல, அது வந்து இவங்ககிட்ட கேட்கும் போது தான் வந்து பேரண்ட்ஸோட வந்து கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் இவங்களுக்குலாம் புரியாது சொன்னா கூட. ஸோ அவங்க வந்து அதே மைண்ட் தாட்டில் தான் இருப்பாங்க. கிட்ட கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறாங்க, அதனால அவங்களோட மைண்ட் தாட் அப்படி இருக்கு. பட் நான் அப்படி இல்லை, கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான். ஸோ என்னோட மைண்ட் தாட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ்ன்ற ஒரு பேச்சு எடுக்கும்போது பயந்தேன். எப்படி அம்மா அப்பா சமாளிப்பாங்க, எங்கேருந்து காசு வரும், எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் வந்தது. நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் கேட்கல எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் வந்து செகண்ட் பொண்ணு, எங்கள் அக்கா தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு எங்கள் அண்ணா இருக்கா, அப்புறமா தான் நான். இது வரைக்குமே எனக்கு வந்து எதுவுமே வந்து பெருசாக பண்ணதில்லை, நானும் கேட்டதில்லை எனக்கு அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அப்படி யோசிப்பேன், அவங்களால பண்ண முடியுமா முடியாது அப்படின்ற மைண்ட் தாட்டில் யோசிப்பேன். மிடில் கிளாஸில் இருக்கிற பொண்ணுங்க மைண்ட் தாட் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் என்ன மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பணத்தை பற்றி யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை யோசிக்கிறீங்க, பெற்றவங்களை பற்றி ஏன் யோசிக்க மாட்டீங்க? கொஞ்சமாச்சும் அவங்கள பற்றி யோசிங்க.